இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஆணைக்கட்டியிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு முடித்துவிட்டு சின்ன தடாகம் பகுதியில் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பகுதி செங்கல்சூளை கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை விஸ்ரூபம் எடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய கிள்ளி வைப்பாங்க, அழுவ ஆரம்பிச்சுன்னு அடுத்து திரும்ப வந்து தொட்டில் ஆட்டுவாங்க. இது பொள்ளாச்சியில் தேங்காய் நார் காயர் அதுக்கு இந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்தவுடன் அதுக்கு தீர்வு கிடைச்சது. இன்றைக்கி தடாகத்தினுடைய செங்கல் பிரச்சனையும் அதே தான். அதனால் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம். இந்த தீர்வையும் கூட நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். மத்திய அரசு சார்பாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, மாநில அரசு அவர்களாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம் என்று. அது மட்டும் இல்லை, தடாகம் பகுதி பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் வாலிபால் பிளேயர் உருவான ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இங்கே விளையாடக்கூடிய வசதிகள் கூட இல்லை, ஒரு விளையாட்டு மைதானம் கூட இல்லை. அதற்கும் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய கேலோ இந்தியா அதனுடைய நோக்கமே கிராமப்புறத்திலிருந்து இளைஞர்கள் விளையாட்டு போட்டியில் விளையாடி தேசிய அளவில் வரணும், அதன் பிறகு ஒலிம்பிக்ஸுக்கு போகணும். அதற்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2014 சுப்ரீம் கோர்ட்டில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் முகுல் ரட்டோகி அந்த மாதிரி நிறையா அப்போவே டிஸ்கஷன்லாம் போயிருக்குங்கண்ணா. அரசனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும், 2015 அரசனுடைய அஃபிடவிட் எல்லாம். ஆனால் இன்றைக்கி தான் இந்த புது இன்ஃபர்மேஷனை வெளியே கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக இந்த புது இன்ஃபர்மேஷன் கிளாசிஃபைடாக இருந்த இன்ஃபர்மேஷன் இது சில நபர்களுக்கு மட்டும் தெரிந்த இன்ஃபர்மேஷன். ஏன்னா கச்சத்தீவு பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டே குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களுக்கு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் அவங்க பேசினாங்க, அப்போ எல்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க. இந்த இன்ஃபர்மேஷனில் வெளியே வந்த பிறகு இன்றைக்கி நாம் 2-3 கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை முதல் விஷயம், நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ ஆர்டிக்கல் 6 இருந்துச்சு. கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட ஆர்டிக்கல் 6 என்ன சொல்லுச்சுன்னா, இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம்னு இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்திய எல்லை கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு. அதையும் கூட ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆர்டிக்கல் 6 எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் கேட்பது உடனடியாக இதற்கு தீர்வு கொடுக்கணும். தீர்வு கொடுப்பதற்கு முன்பு 2 நாடுகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம கச்சத்தீவை கொடுத்தோம், ஆனால் இலங்கையிலேருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. இந்தியாவுடைய வேறு காலகட்டத்தில், இதே காங்கிரஸ் காலகட்டத்தில் நிறைய பவுண்டரி சொல்யூஷனுக்கு தீர்வு கொடுத்த பொழுது நாம் ஒன்று கொடுப்போம், அவங்க ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் கச்சத்தீவை பொறுத்தவரை நாம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், நமக்கு ரெசிப்ரோக்கல் எதுவுமே இல்லை. அப்போ நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவை திரும்ப பயன்படுத்துவதற்கு அனுமதியா, அல்லது நம்முடைய மீனவர்கள் அந்த பகுதியில் போய் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கு லைசன்சிங் அரேஞ்ச்மெண்ட்டா, இதையெல்லாம் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெய்சங்கர் அவர்களே உள்ளே வந்திருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா விதமான தீர்வுகளுக்கும் முயற்சி எடுக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அதே நேரத்தில் 2 அரசுகள் பேசி முடிவெடுக்க வேண்டிய தருணம். இன்றைக்கி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த பிரச்சனைக்கான எல்லா தீர்வையும் எல்லா கோணத்திலும் அணுகப் போகின்றோம் என்று. அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் டெபாசிட் கிடைக்காது, அது யாராக இருந்தாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சீமான் மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு. சீமான் அண்ணனுக்கு சின்னம் இல்லை, ஓட்டும் இல்லை. இப்போ அண்ணாமலை மேலே சீமான் அண்ணன் உட்காந்துட்டார். இப்போ என்ன அண்ணாமலை சீமான் அண்ணன் ஸ்லீப்பர் செல்லா அப்படியா, இல்லை சீமான் அண்ணன் அண்ணாமலையோட ஸ்லீப்பர் செல்லா? அண்ணாமலை என்னோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள்லாம் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும். இன்னைக்கு களத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது. நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து நிற்கிறது. மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வரப்போகிறாங்க, ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், சீமானனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேச தான் செய்வாங்க, அதெல்லாம் பெருசாக கட்டுக்காதீங்க. கச்சத்தீவு விவகாரத்தில் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்குது, அதோட ஆவணங்கள் பெறுவதற்கு RTI அவசியம் என்ன? அண்ணா கரெக்டு. இதை நாங்கள் இப்போ தான் தீவிரப்படுத்தியிருக்கோம். உண்மையை சொல்லணும்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஃபீஷியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், கச்சத்தீவு நமக்கு வேண்டும், எங்களுடைய அஃபீஷியல் நிலைப்பாடு. அதன் பிறகு ஒரு வேலையை செய்கிறோம். ஏன்னா கச்சத்தீவு எதுக்கு வேணும்னா, நமக்கு ஏதோ ஒரு லேண்ட் மாஸ் வேணும், ஒரு நிலம் வேணும், அதுக்காக கச்சத்தீவு வேணும்னு இல்லை. ஆனால் இந்தியாட்டில் இல்லாத நிலப்பரப்பாக அந்த சில கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுக்க போது அது நோக்கம் கிடையாதுண்ணா. கச்சத்தீவு ஏன் வேண்டுமென்றால், தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை அப்போ தான் தீர்க்கவே முடியாது. இலங்கைக்கு 3 முறை நான் சென்றிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதிர்க்கட்சி நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கேன். இதெல்லாம் இந்த 3 ஆண்டு பயணத்தில். அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதற்கு தீர்வு ஒருவேளை இலங்கை அரசிட்ட பேசி ஒரு 10,000 பேர்த்துக்கு தினமும்
ஃபிஷிங் லைசன்ஸ் வாங்குவோமா? ஆப்ஷன் 1. இல்லை கச்சத்தீவில் திரும்ப நம்முடைய தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு மட்டும் அனுமதி வாங்குவோமா? ஆப்ஷன் 2. இல்லை கச்சத்தீவையே திரும்ப கேட்போமா? ஆப்ஷன் 3. இதையெல்லாம் இந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து அதன் பிறகு ஜெய்சங்கர்ஜியை சந்தித்து பேசி இன்னைக்கு ஒரு நிலைப்பாடுன்னா இது எப்படி கொடுத்தாங்க, என்ன மர்மம்? அதனால் நீங்கள் பாருங்கள் 3 ஆண்டுகளாக நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம். என்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை. இதற்கு முன்னாடி கச்சத்தீவை பற்றி யார் பேசினாங்கன்னா 2019 பேசினாங்களா? 2016 பேசினாங்களா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக லீகலாக பேசுகிறோம். இல்லை நாங்கள் வந்து தனி கப்பற்படை அனுப்புவோம், நாங்கள் நெய்தல் படை அனுப்புவோம், அப்படிலாம் பேசலை. நாங்கள் சயின்டிஃபிக்காக லீகலாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம். அது நடக்கும் என்று நம்புகின்றோம். அது தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கச்சத்தீவு ஆர்டி விவகாரம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம், ஒரு புழுகு மூட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக தலைவர் சுப்பிரமணிய சாமி ஒரு விமர்சனம். என்னன்னே கோவம் வரத்தானே செய்யும், எல்லாத்துக்கும் கோவம் வரத்தானே செய்யும். இத்தனை காலமாக அவங்கள என்னென்ன பண்ணாங்க? நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம்ல. 1974க்கு பிறகு 26, இன்னைக்கு ஒரு 46, 50 வருஷம். 50 வருஷத்துக்கு பிறகு முதலாக மக்களுக்கு தெரியுது, ஓ மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு. அதெல்லாம் அவங்க செஞ்சுருக்கலாம். இத்தனை நாள் ஏன் செய்யலை? அந்த ஆட்டி அவங்க போடல. அதே கேள்வி நான் கேட்குறேன். இன்றைக்கி அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்கல்ல, ஒரு தனி மனிதனாக ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க ஏன் பயன்படுத்தலை? அது எக்ஸாக்டாக கேட்கணும். ஆர்டிஐயில் என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கணும். 1968 இன்னொன்று ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க, அது கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இந்திரா காந்தி அவர்களும் செனநாயக்கா அவர்களும் 1968 என்ன பேசினாங்க, 74 என்ன பேசினாங்க? அதை இத்தனை காலமாக செய்ய தவறியவர்கள் நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்று தெரிந்த பிறகு என் மீது பாய்வது என்னென்ன நியாயம்? ஐ எம் ஜஸ்ட் அ மெசஞ்சர். நானும் உங்களைப் போல ஒரு செய்தியாளர் தான். கச்சத்தீவு விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். என் மீது பாய்ச்சல் காட்டுவதில் என்ன நியாயம் இருக்குன்னு தான் நான் கேட்டேன். அது உங்கள் கட்சி தலைவரே உங்கள் மேலே பாய்கிறாரு. அவர் எங்கள் கட்சி தலைவர் கிடையாது இல்லைண்ணே. அவர் வந்து தொடர்ந்து கடந்த 5 ஆண்டு காலமாக கட்சியில் எந்த பொறுப்பில் இருக்கார்? விரக்தியில் இருக்கார், பொறுப்பில்லைன்னு இருக்கார், மோடிஜியை திட்டிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். சுப்பிரமணிய சாமி ஐயா யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். வயதுக்காக மரியாதை கொடுத்து திரும்ப பேசாமல் இருக்கின்றேன். காரணம், நம்முடைய சமுதாயத்தில் பெரியவங்கள் தவறு செய்தாலும் கூட அதை நாம் கண்டுகொள்ளாமல் செல்வதுதான் நலம் என்பது நான் விரும்புகிறேன். 10 கிலோ அரிசி கம்மி பண்ணியிருக்காங்க. 20 கிலோ கொடுக்குறவங்களுக்கு 10 கிலோவும், 35 கிலோ கொடுக்குறவங்களுக்கு 10 கிலோ, சராசரியாக 10 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. நாம் குறைக்கலிங்கண்ணா. நம்முடைய ஆஃப் டேக் வேல்யூ நம்ம குறைக்கல. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்தோதயா யோஜனா குறிப்பாக ஏழைகளும் ஏழை 35 கிலோ தான் இருக்குது. நாம் குறைக்கலாம். இவங்க பிரச்சனை என்னென்னா, இவங்க புரிஞ்சுக்கணும், காவேரியில் தண்ணீர் குறைந்த பிறகு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய டெல்டா பகுதியினுடைய ஆஃப் டேக் மட்டுமே 8.25 லட்சம் டன்னிலிருந்து 5.25 லட்சம் டன்னுக்கு வந்திருக்கு. இவங்க பண்ண காமெடினால், இந்தி கூட்டணி காமெடினால் 3 லட்சம் டன் நெல் மகசூல் குறைந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட பேலன்ஸ் பண்ணி மத்திய அரசு வேலை இடத்துலேருந்து கொடுக்கும். எனக்கு இவங்களே காவிரி பிரச்சனையை உருவாக்குவாங்க, இவங்களே மகசூலை குறைப்பாங்க, இவங்களே ரேஷன் கடையில் மத்திய அரசு அனுப்பி வைக்கக்கூடிய 10 கிலோவும் குறைச்சாங்கன்னா என்ன நியாயம் பண்ண? இது எல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2024 தேர்தலில் பேசுவாங்க. டாஸ்மாக் வந்து அகற்றோம்னு சொல்லியிருக்கீங்க முக்கியமாக தமிழ்நாட்டில். அதே சமயம் வந்து கள்ளுக்கடை திறப்பது வந்து குடிப்பதை வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஐயா, அது ஒரு ஜனநாயகங்கண்ணா. யாரையும் வந்து குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா. அண்ணா இல்லைங்கண்ணா, கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என்று 317 பக்க வெள்ளை அறிக்கையை ஆளுநர்கிட்ட கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது. அதனுடைய காப்பி பிஜேபி வெப்சைட்டில் இருக்குது. கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதை உறக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு மக்களை குடிக்காதீங்கன்னு சொல்ல போகிறது இல்லைங்கண்ணா. டாஸ்மார்க்கை மூடணும், அதில் மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுடைய கையை காலை போட்டு குடிக்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? டாஸ்மார்க் கேடு. காரணம், அதில் வரக்கூடிய பணம் ஒரு கட்சி சார்ந்து, அரசியல்வாதிகள் சார்ந்து போகுது. அதில் வரக்கூடிய சாராயத்தை குடிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும், குடல் வெந்து. அதனால் நாங்கள் சொல்வது கள்ளுக்கடைகளை திறக்கிறோம், விவசாயிகளுக்கு அதன் மூலமாக பலன் இருக்க வேண்டும் என்பதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா, நண்பர்களுக்கு என்னுடைய அறிவுரை கூட, எங்கள் பிஜேபி வெப்சைட்டில் போய் டாஸ்மார்க் வெள்ளை அறிக்கை அதில் கள்ளுக்கடை திறப்பை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோங்கண்ணா. ஆர்டிஐயில் அஃபீஷியலாக நான் கொடுத்து வாங்கியிருக்கேன், எம்இஏல கொடுத்து. அதனால் இதை பச்சை பைன்னு சொல்கிறவங்கள எங்கிட்ட டிபேட்டுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா இதில் யாருன்னா சம்மந்தப்பட்ட மனிதன் நான், தனிநபர், ஒரு இந்திய குடிமகன். நான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். சம்மந்தப்பட்டவர்கள் எங்கிட்ட பேசிட்டோம், இல்லவே இல்லை. எப்படி இந்த டாக்குமெண்ட்டை நாங்களே உட்காந்து டைப் படித்து உருவாக்கணுமா? கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்டை ஆர்டிஐ மூலமாக, ஒரிஜினல் டாக்குமெண்ட் நேற்று கூட உங்களுக்கு காமிச்சேன். எந்த அதிகாரி கையெழுத்து போட்டாங்க, எந்த செக்ஷனில் போட்டாங்க, எந்த சீஃப் செக்ரட்டரி வந்து பேசினாங்க, ஃபைல் நோட்டிங் யார் போட்டாங்க, இதை எப்படி மறுக்கிறாங்க? எனக்கு திமுகவினுடைய பதில் தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. கலைஞர் கருணாநிதி அள்ளி பேசவே இல்லைன்னு யாரும் சொல்லலை, டாக்குமெண்ட் யார் கொடுத்தாங்கன்னு தான் கேட்குறாங்க. இதுலேருந்தே தெரியவில்லையா திமுகவினுடைய பச்சை பொய்?
மக்கள் நல்ல ஆதரவு கொடுக்கறாங்க. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதனால இன்றைய பிரச்சாரம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நேற்றைக்கும் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கும் பார்த்திருப்பீங்க. நல்ல முறையா பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரை சின்னத்திற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க பாராளுமன்றமாக, செல்வாக்கு மிக்க எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் பார்க்கப்படுகிறது. அதனால 100% நாங்கள் வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த தடுமாற்றத்துலதான் நேற்று நீங்க எதிர்கட்சியினுடைய வேட்பாளர், பாராளுமன்ற வேட்பாளர் அவர் எங்களை பத்தி நாங்க கேட்ட கேள்வியை விட்டுட்டு, நாங்க கேள்வி கேட்டதை மறந்துட்டு அவங்க வாட்டுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க என்ன கேட்டோம்? அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிட்ட, நீங்க தொகுதி பக்கமே வரல, இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யல, எந்த நலத்திட்டங்களையும் செய்யாம 5 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க வாக்கு சேகரிக்க வர்றீங்க, மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க, எல்லா இடத்துலயுமே பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அதே போல யாராச்சும் ஆதாரத்தோட இந்த தேதியில பாராளுமன்ற உறுப்பினர் சந்திச்சாங்களா, மனு கொடுத்தாங்களா, மனுவுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தாங்களான்னு ஆதாரத்தோட நிரூபிச்சா அதுக்குரிய சன்மானத்தை நீங்க பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நம்முடைய கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க. அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாம அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? செந்தில்நாதன் இந்த பணத்தை வச்சிருக்காரு, அது இதெல்லாம் சொல்றது விட்டுட்டு செந்தில் பாலாஜி தான் கருப்பு பணத்தை வச்சிருக்காரு, பதுக்கி வச்சிருக்காருன்னு அவங்க வாயிலேயே வந்துருச்சு. பத்திரிகை நண்பர்கள் மூலமா அவங்க வாயிலே வந்துருச்சு. உண்மை எப்போதுமே மறைக்க முடியாது சார். உண்மையே எப்பாவது இருந்தாலும் வெளிக்கு வந்துடும். அதே மாதிரி அவங்க வாயாலேயே அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சார், எலெக்ஷன் கமிஷன் ஏஆர்ஓ செக் பண்றது அது இயற்கையான ஒன்று. இன்னைக்கு காலையில நான் 6:15 வீட்டு விட்டு கிளம்பி தேனிக்கு வந்த உடனே ஏஆர்ஓ செக் பண்ணாங்க. நேற்று அதே மாதிரி 2:45 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது செக் பண்ணாங்க. இது இயல்பானதுதான் சார். இதுல ஒன்னும் நாங்க என்னோட வண்டி செக் பண்றப்போ நான் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டு தான் இருக்கேன். இதுல ஒன்னும் அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு நம்மளுடைய வீரத்தை காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. முழுசா நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். என்ன வேணாலும் செக் பண்ணிக்கிட்டோம். மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ரொம்ப அது கடுமையான அந்த வார்த்தையில் தேவையில்லை. ஏன்னா பொதுமக்களே ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு அந்த பேச்சு இருக்கு. அந்த மாதிரி வார்த்தை தேவையில்லை. எலெக்ஷன் தான் கண்டிப்பா ஏஆர்ஓ எலெக்ஷன் கமிஷன் செக் பண்ணத்தான் செய்யும் வாகனத்தை எல்லாம். அதனால நம்ம அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார். அது அப்படிப்பட்ட வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் சர்வசாதாரணமா உச்சரிக்க தேவையில்லை சார். ஜோதிமணி எம்பி அவர்கள் இந்த 5 ஆண்டுகள்ல என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஊர்ல மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காங்க, யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு மனு கொடுத்து அந்த மனுவுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா, அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்களான்னு நாங்க கேட்டோம். அப்படி முடிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ஊருக்கு வந்திருந்தாங்கன்னா, அப்படி உங்களை பார்த்து சந்திச்சு மனு கொடுத்து அதை தீர்த்து வச்சிருந்தாங்கன்னா நீங்க தாராளமாக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி நாங்க ஒரு இதையே எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா பாருங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாத பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாங்க? மக்கள் எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு போய் 5 வருஷம் கழிச்சு வரவே இல்லைன்னு மக்கள் சொல்ற குறைய நாங்க சொல்றோம். அதுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாங்க? கேட்ட கேள்விக்கு ஒரு பத்திரிகை நண்பர் கேட்கிறார், கேட்ட கேள்விக்கு பதில சொல்லல. 5 வருடமாக நீங்கள் மக்களை சந்திக்கவில்லை, மக்களிடம் குறையை கேட்கவில்லை, நீங்க டெல்லியிலேயே செட்டில் ஆயிட்டீங்கன்னு கேட்கறாங்க. ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாம அது பாஜக ஊழல் பணம், அண்ணாமலை ஊழல் பணத்தை செலவு பண்றாரு, உடனே அவரு கருப்பு பணத்தை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கடைசியில் செந்தில் பாலாஜி தான் கருப்பு பணத்தையே வச்சிருக்காருன்னு ஜோதிமணி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு. பாருங்க, மனசுல இருக்கிறது வெளிப்படையாக வந்துருச்சு. நேற்றைக்கு தினம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் உண்மை. கள நிலவரம் இதுதான். மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரை ஜெயிக்க வச்சு அனுப்புனாங்கன்னா மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா நம்ம செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 7 பாலம் ஜோதிமணி கொண்டு வந்தாங்களாம். அதுல 5 பாலம் வேலை முடிஞ்சிருச்சான், 2 பாலம் பேலன்ஸ் இருக்கான். பாத்துக்கங்க, யாருடைய வேலைக்கு மத்திய அரசு அந்த பாலத்தை கொண்டு வந்ததுக்கு ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுறாங்க பாருங்க. 5 பாலத்துக்கு இந்த மாதிரி யாரையாச்சும் போய் பார்த்துதா, ஒரு மனு கொடுத்துதா சொல்லுங்க. கடுமையான விமர்சனம் அன்னைக்கு சொன்னப்பவே கடுமையான விமர்சனம் வந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திரு ம.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தை துவக்குகின்ற வகையில் இன்றைக்கு தேர்தல் அலுவலகம் கும்பகோணத்தில் தலைமை தேர்தல் அலுவலகம் துவக்கப்பட்டிருக்கின்றது. இந்த
கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து இயக்கங்களும் மக்களுடைய பேராதரவு பெற்ற இயக்கங்கள், மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளுக்காக போராடுகின்ற இயக்கங்கள் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கு இணைந்து களத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சியாக இருக்கின்ற எதிரணியில் இருக்கின்றவர்கள் அவர்களெல்லாம் இந்த நாட்டுக்காக எதையுமே செய்யாத நிலையில் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்து மக்களை புறக்கணிக்கின்ற ஒரு கூட்டம். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு துரோகம் செய்து அவர்கள் கொடுத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்த ஒரு எடப்பாடி கூட்டம். இவர்களுக்கெல்லாம் மாற்று சக்தியாக தமிழகத்திலே 39 இடங்களிலும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய தேசத்தின் சார்பாக, இந்திய அரசின் சார்பாக என்னென்ன வளர்ச்சியெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் தங்குதடையின்றி மத்தியில் அமையப் போகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மூலமாக பெற்றுத்தருவதற்கு நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் பாடுபடுவார். அவருடைய வெற்றிக்காக கடுமையாக எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலே சகோதரர் மா.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் கச்சத்தீவை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர்ஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். சென்னையில் எப்போ கூட்டம் நடந்தது, அப்போ சீஃப் செக்ரட்டரி யார் கலந்துக்கிட்டாங்க, அதே போல் வெளியுறவு செயலாளர் இங்கே வந்து கலந்துக்கிட்டார், அதே மாதிரி இலங்கையினுடைய வெளியுறவு செயலாளர் கலந்துக்கிட்டது. அது சீஃப் மினிஸ்டர்னுடைய நாலேஜ் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஒப்புதல் இருக்குது. அப்போதைய சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதியுடைய ஒப்புதலோடு தான், திமுக தலைவருடைய ஒப்புதலோடு தான் கச்சத்தீவானது தாரை வார்க்கப்பட்டிருக்குது. இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 2004 நான் சின்ன டேட்டா சொல்கிறேன். 2004 2014 அந்த 10 வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள், இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? இதே யூபிஏ, இதே காங்கிரஸ், இதே திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததன் விளைவாக நம்மளுடைய மீனவர்கள் இன்றைக்கும் கூட அவர்கள் அந்த இன்றைக்கு கூட அவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன்னா மீனவர்களுடைய இந்த கச்சத்தீவு போய் அங்கே வலைகளை உலர்த்துவது, கச்சத்தீவில் போய் ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்து கொடுத்தது. அது திமுகவினுடைய துணையோடு தாரை வார்த்து கொடுத்ததின் விளைவாக இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அம்மாவின் தொண்டராக இருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தம்பி செந்தில்நாதன் போட்டியிடுகிறார். இந்த இரட்டை இன்றைக்கு எங்களிடம் இருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று நார்கட்டி தெரியும் பழனிசாமி துரோக கும்பல் இந்த தேர்தலில் தைரியமாக போட்டியிட அவர்களுக்கு துணிச்சதில்லை. முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட துணிச்சதில்லை. இங்கே நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து போட்டியிடுகிறார். சகோதரி முன்னாள் கவர்னர் அவர்கள் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார். மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்கள் அங்கே நீலகிரி தொகுதியிலே போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே இந்த முறை வெற்றி முத்திரை பதிக்க இருக்கின்ற கூட்டணி என்பதை பறைசாற்றுகின்றதாக துணிச்சலுடன் அனைத்து தலைவர்களும் முன்னிலையிலும் போட்டியிடுகிறார்கள். திமுகவிலேயே தாத்தா பேரூராட்சி அண்ணன் மகன் தான் போட்டிடுறாங்க. 2019 இருந்த நிலை வேறு. அன்றைக்கு தமிழ்நாட்டிலே மக்கள் விரோத பழனிசாமியின் ஊழலாட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனால
திமுக காங்கிரஸ் கூட்டணி அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பி வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுகவின் நிலைமை என்ன என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பதவி இருக்கின்ற அளவுக்கு மூளை முடுக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து போதை மருந்து கலாச்சாரம் பதவி இருக்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சந்தித்திருக்கின்ற அளவிற்கு இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திருந்தாத திமுகவின் ஊழல் ஆட்சி என்பதுதான். அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த பொழுது மிகவும் வருத்தப்பட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சியின் துணையோடு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போதை மருந்து விற்பனையாகிறது என்று வருத்தத்துடன் கூறினார். மேலும் மேலும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தை மேலும் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய ஆதரவு நமக்கு மிக அவசியம். மத்திய அரசுடைய நிதி நமக்கு மிக அவசியம். அப்போ மத்திய அரசு நிதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியோடு இருக்கின்ற அதே கூட்டணி கட்சியுடைய ஆட்சியை சார்ந்தவர் பாராளுமன்றத்திற்கு சென்றால் பாராளுமன்றத்தில் அதிக நிதியை நம்மால் பெற முடியும். இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைச்சராக கூட நமக்கு பொறுப்பு மத்திய அமைச்சரவையில் கொடுப்பார். ஏன்னா அந்த கட்சியை சார்ந்த மத்தியில் ஆளுகின்றது. இங்கே அதே கட்சியை சார்ந்த நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று அங்கே செல்லும் பொழுது நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது நம்முடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நாம் நம்முடைய தாமரை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று. மத்தியில் ஆளப்போவது மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நம்முடைய இது ஒரு சுயநலன் கூட சொல்லலாம். நம்முடைய மாநில வளர்ச்சி அதிகமாக வர வேண்டும், நமக்கு நிறைய நிதி வேண்டும், நிறைய திட்டங்கள் வேண்டும் அப்படி நினைப்பது நம்மளுக்கு ஒரு சுயநலமாக கூட இருக்கலாம். அது ஏன்னா நம்ம மாநிலத்தினுடைய வளர்ச்சி மத்திய அரசுடைய கையில் தான் இருக்குது. மத்திய அரசு அதிக நிதியை கொடுக்கணும், நமக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி அனுமதியை கொடுத்து நிதியை கொடுத்து நம்முடைய மாநில வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு நாம் தாமரை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இவ்வளவு நேரம் நீங்க காத்திருந்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற சின்னமும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற சின்னமும் டிடிவி அண்ணனின் ஆசி பெற்ற சின்னம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் OPS ஆசி பெற்ற சின்னமான உங்கள் அனைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆசி பெற்ற சின்னமான மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலில இருந்து காத்துட்டு இருக்கிறீங்க. மாங்கனி சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க முதல் பெண் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். அதனால உங்களிடமெல்லாம் ஆதரவு கேட்டு வந்திருக்கின்றேன். கண்டிப்பாக மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னமும் மாம்பழம் தான். அதே போல காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டத்தை கொடுக்க போகும் சின்னமும் மாம்பழம் தான் என்று கூறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீட்டு மகளாக உங்கள் சகோதரியாக இந்த விண்ணப்பத்தை நான் வைக்கின்றேன். உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். உங்க வீட்டுல எல்லாம் தண்ணி வரணும், அதே போல உங்க பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சிப்காட் எல்லாம் அமைக்க பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு இந்த தர்மபுரியில தண்ணி பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்னாலான எல்லா முயற்சியும் எடுப்பேன். போதை ஒழிப்பு மது கண்டிப்பாக பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு என் தாய்மார்களும் குழந்தைகளும் நல்லா இருக்கணும். அதற்காக மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்மா.